நாவலர்மானை உருவாக கொண்டு அவரிடம் பல நூல்களை பெற்று தன்னுடைய கல்வியறிவை விருத்தி செய்து கொண்டார். ஆரம்ப கல்வியை வடகிழக்கை சேர்ந்த வேளாண்மையா அவர்களிடம் பெற்றார் என்று அவருடைய சத்துர்மயமான குறிப்பிலேயே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார். இதன் நாவலர்கள் போல சைவ பிரசங்கங்கள் செய்தால் புராணங்களுக்கு பயன் போயின. நாயன்மார்களிலே தம்பியோட தரவர்கள் அருமையாக சொல்லியிருந்தார். நாவலர் சொற்பொழி காட்டிவிட்டு அந்த சொற்பொழிவை பற்றி யாராவது குறிப்பிட உங்கள் விரும்புகிறார் கூறலாம் என்று சொன்னபோது உங்கள் மறுக்கவில்லை, முடிவு பெறவில்லை. நாவலருடைய சொற்பொழிவுக்கு குறிப்பிட மூன்று அளவுகளுக்கு நெஞ்சு துணிவு இளைஞனாக இருந்த அந்த அமரமான நாவலர் எழுப்பினார். நாவலர் அவரை அன்போடு அழைத்தார். அவருடைய குறிப்புகள் இருந்து அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டது மாத்திரமல்ல, எனக்கு மகனே, எனக்கு பின்னர் என்னுடைய இடத்துக்கு நீதான் என்று நாவலர் பெருமானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான் உங்களுடைய சபாபதி நாவலர் என்ற செய்தியை நீங்கள் அறிகின்ற பொழுது நீங்கள் அனைவரும் பெருமைப்படலாம் என்று நினைக்கிறேன். இவர் திரிபாஷா பாண்டித்யம் பெற்றிருந்தார். அந்த காலத்தில் நாங்கள் சமய நூல்களை சரியான முறையில் அறிய வேண்டுமானார்கள் என்று கூட வடமொழி அறிவு நமக்கு அந்த பட்டம் உண்மையான கௌரவமான பட்டம் தான். இன்று பட்டங்கள் வரும் பாடல் என்று அறிஞருக்கு சில வருடங்களுக்கு முன்பு புதிய பத்திரிகையில் ஒரு கட்டுரை தேவை வந்தது. ஏனென்றால் இன்று பட்டங்கள் வருபவர்கள் தன்னுடைய நிலையையும் பட்டங்கள் கொடுப்பவர்கள் தன்னுடைய நிலையையும் நினைத்து பரிதாபப்பட வேண்டியவர்களால் தான் இருக்கிறது. ஆபத்தில்லாத பட்டமாக இருப்பது சமாதான நீதவான்கள். தன்னுடைய குடும்பத்திலேயே சமாதானத்தை ஏற்படுத்த முடியாது என்ற சமாதான நீதவான்களாக பட்டத்திற்கு சென்ற பரிதாபமான நிலையை நாங்கள் காண்கிறோம். ஆனால் திருவாவூருடைய ஆதீனம் நாவலர் பட்டத்தில் கொடுத்தது மிகப்பெரிய கௌரவம். சுருக்கமாக சொன்னார்கள், ஆறு நாவலருக்கு திருவாவூருடைய ஆதீனம் நாவலர் பட்டம் கொடுத்து கௌரவிக்க என்று அவர் கோணியிலே வந்து உருவாக்கத்துறையிலே இறங்கிய பொழுது இங்கே நாவலர் நிபந்தனம் செய்தவர்கள் அவருடைய பணிக்கு இடையூறாக இருந்தவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவரை வரவேற்பதற்காக உருவாக்கத்துறையிலே மேலதாளத்தோடு கூட்டிக் கொண்டு வந்தார். அந்த யாழ்ப்பாணத்திலே ஒரு பெரிய வரவேற்பு நடாத்தினார். நம்முடையவர்கள் கதைக்க தொடங்கினால் சில வேளைகளில் இல்லை வரம்பு இல்லாமல் பேசுவது உண்டுதானே. நாவலர் பெருமான மேடையில் ஏற்றிக்கொண்டு சொன்னார்கள், நாவலர் கணித சமயத்திலே அவருக்கு துன்பம் வைத்தவர்கள் திருவாவூருடைய ஆதீனம் கௌரவித்த பின்பு அவருக்கு பட்டம் அவர் விரும்புகிறவர்கள் அவர் வாங்க தயாராக இருந்தார்கள். கொண்டு சொன்னார்கள், ஐயா நீங்கள் எங்களுடைய 5ஆம் குரவர் கொடுப்பவர், நாங்கள் என்றால் 6ஆம் குரவர்களாலே சந்தோஷமாக இருந்திருப்போம். ஆனால் நாவலர் பெருமான் 5ஆம் குரவர் என்ற பட்டத்தை இருக்கவில்லை. அவர் உடனடியாக சபையில் அந்த நாவல் நாயன்மார்களும் சமய குரவர்கள் இவருடைய திருவருளுக்கு பாத்திரமாகிய ஞானச் சேர்ந்தவர்கள் சீவனுக்குள்ள சிவமனம் மூத்த அற்புதமான பெரியவர்கள் அவர்களோடு இங்கே ஒப்பிட வேண்டாம். நான் சமயத்திற்கு பணி செய்ய வந்து ஒரு தொண்டன் என்று அடக்கத்தோடு நாவலர் பெருமான் பூஜார் என்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது நாவலருடைய சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். இதே திருவாவூருடைய ஆதீனம் தம் இருந்தவர்கள் சொன்னது போல இங்கே இருக்கும் அமரமான நாவலருக்கும் கொப்பாயைச் சேர்ந்த சபாபதி நாவலர் அவர்களுக்கும் நாவலர் பட்டம் கொடுத்து கௌரவித்த சிறப்பினை நாங்கள் அறிகிறோம். ஆகவே நீங்கள் அனைவரும் திருவாவூருடைய ஆதீனத்தால் பட்டம் கொடுத்து கௌரவிக்கப்பட்ட அமரமான நாவலரின் தலைமுறையை சேர்ந்தவர்கள் அவர் பிறந்த கிராமமாகிய சித்தங்கனி கிராமத்தில் பிறந்தவர்கள் என்பதால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடையலாம். இவருடைய காலத்திலே பல பெரியவர்கள் நாவலர் பாரம்பரியத்தை படி வாழ்ந்தவர்கள் பலர் இருந்தார்கள். நீர்வேலி சிவபிரகாச பண்டிதர், சந்திரபண்டிதருடைய மகன், சுண்ணாகம் குமாரசாமி புலவர், அந்தர்மணம் சுவாமிநாத பண்டிதர், புரோலி சைவப்பெரியார் சிவபால சுந்தரம். உங்களுடைய அருகே இருக்கிற சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியின் அங்கராக இருந்தவர் தான் சைவப்பெரியார் சிவபால சுந்தரம், சிவபுரம் ராமநாதன் ஆகியோர் இவருடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள். அங்கே சைவப்பெரியார் சிவபால சுந்தரம் ஐயா பற்றி சில வரிகள் இந்த இடத்திலே கூற வேண்டும் என்று நினைக்கிறார். இந்த சைவ சித்தாந்த தத்துவ வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டவர்கள் செய்த பங்களிப்பிலும் பார்க்க நம்முடையவர்கள் செய்த பங்களிப்பும் மிக உயர்வான இதை யாருமே மறக்க முடியாது. எங்களுடைய சுவாமி ஞானப்பிரகாசத்திலிருந்து ஏழாலயத்தை சேர்ந்த வித்வான் நந்தையா வரை எத்தனையோ பேர் சைவ சித்தாந்த தத்துவத்தை உயிர் நீக்கம் மூச்சாக கொண்டு பணியாற்றினார். சைவப்பெரியார் சிவபால சுந்தரம் ஒரு கணிதத்துறை பட்டதாரியாக இருந்தவர். ஆனால் சைவ சித்தாந்தத்திலே ஈடுபாடு கொண்ட அந்த நடிகை தவறாமல் வாழ்ந்த ஒரு மகா இவரை
தகுதி இருக்கிறது என்று கருதுகிறேன் என்று அவர் கூறியிருந்தார். ஏனென்றால் இப்படியான பெரியவர்கள் வாழ்ந்த பூமியிலே அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் மிக பாக்கியமாக இல்லாவிட்டாலும் அவர்களுடைய துறந்த மண்ணிலே அவர்களுடைய சிந்தனை அலைகள் வீசுகின்ற இந்த மண்ணிலே வாழ்கின்ற நீங்களும் பெருமக்கள் தான். ஆகவே இந்த அமரமான நாவலர் இது அவருடைய பலத்தக்காரங்கள் ஆரங்கட்டிகை ஆலயம் நல்லையே பல வீசன் மணியன தோன்றிகள் இது நம்பினன் யாதன் முறையிலார் வீரமன்றால் உடம்புந்தகையோ என்பது பெரியபுராணத்திலே திருக்கூட்ட சிறப்புக்கு சொன்ன விலகலங்கள் அவருடைய களத்திலே இருக்கின்ற உருளாட்டம் நெற்றியிலே இருக்கிற நெருங்கல் அவர்கள் சிவபூஜா புலங்கள் ஆகவே அங்கே 16 இடங்களிலே திருவுள்ளமாக திருவீட்டை தரித்திருக்கிற வஸ்திரம் பத்மாசனத்திலே இருக்கின்ற நிலை அங்கே பெண் தாடி இதையெல்லாம் அவருடைய சிவப்புலத்துக்கு ஒரு நல்ல உதாரணமாக திகழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் தான் புனிதர்கள். இவர்கள் நடமாடும் கோயிலாக இருப்பவர்கள். இவர்களை வணங்குவது இறைவனை வணங்குவதற்கு சமம். இவர் மிகவும் குருபக்தியுடையவர். தன்னுடைய உண்மையான குரு இருக்கிறானே அதன் பாடங்களை போதிப்பதோடு மட்டும் நின்று விடுவதில்லை. ஒரு மனிதன் முறையாக வாழ்வதற்கு வழிகாட்டியாக திகழ்வதுதான் உண்மையான ஞான குரு. இங்கே ஆரம்ப நாவலர் அவர்களே அவர் அப்படித்தான் சொல்லுகிறார். அமரமான நாவலர் அவர் எங்களுக்கு போதித்தவர் மாத்திரம் என்ன வாழ்ந்து காட்டியவர் என்ன வாழ்ந்து காட்டியவர். அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வாழக்கூடிய நிலையிலே நாங்கள் நிற்கக்கூடிய நிலையை எங்களை உருவாக்கி விட்டவர் என்று சொல்லுகிறார். இங்கே உங்களுக்கு தெரியும் சுதந்திர கலாச்சார விற்பனராக ஒரு காலத்திலே இருந்த சந்திர சுப்பியருக்கு இவர் வழிகாட்டியாக இருந்து ஆலோசனைகளை வழங்கி அவருடைய கலாச்சாரம் மிக சிறப்பாக நம்புவதற்கு துணையாக இருந்தார். இந்த நாவலர்கள் வாங்கிய வழியை பின்பற்றி சைவப்பிரசங்கம் செய்வதை இவர் தன்னுடைய தொண்டாக நினைத்து பணியாற்றினார். இந்த சைவ சித்தாந்தத்திற்கு மூல நூல்கள் சிவாகமங்கள் 12 திருமுறைகள் நிகழ்ந்த சாஸ்திரம். இந்த 12 திருமுறைகளிலே கவையோடைய திருமுருகனாருடைய திருமந்திரம் அது சைவ சித்தாந்த கருவூர். சைவ சித்தாந்தம் என்ற சொற்றொடரை முதல் திருமுருகனாயனார் தான் திருமந்திரத்திலே கையாளுகின்றனர். சட்டரங்களுள்ளோர் சைவ சித்தாந்தம் என்று அவருடைய தன்னுக்குள்ள விவரை காணும் பக்குவம் வைத்தவர் சைவ சித்தாந்தம். இந்த சிவாகமங்களிலே ஒன்றாக இருக்கின்ற பௌத்த ஆகமத்திற்கு ஞானவாதத்துக்கு மாவதி சிவாச்சாரியர் உட்கார்ந்த அண்டத்தை தந்தவர் ஒரு உரையை எழுதியிருக்கின்றார். இந்த அமரமான நாவலர் இந்த உரையினை தான் ஸ்தாபித்து நடத்திய சிதம்பரம் மாவதி வீதியில் உள்ள ஞானசம்பந்த வியாச அச்சியம்பரதாரையை பதிப்பித்து வெளியிட்டார். இவர் இன்னொரு எழுதிய அந்த முன்னிலையை சொல்லக்கூடிய கோர்க்காலம் இருக்கிறதே அதில் பயனுள்ள கருத்துக்களை கூறியிருக்கின்றார். அண்மையிலே வாழ்ந்து மடிந்த நாவலர் பாரம்பரியத்தை பேணி ஒரு மகானாக இருந்த மந்தபுராணத்தின் தட்டவாண்டத்திற்கு உரியெழுதி பேராதனை பல்கலைக்கழகத்திலே அதனை யானையிலே கொண்டு போய் அரங்கேற்றுகின்ற பெருமை படைத்தவராக இருந்த வணிகமணியில் அவர்கள் இந்த அமரமான நாவலரை பற்றி சொல்லுகின்ற கருத்து மிகவும் முக்கியமான இவருடைய எழுத்து நடை மணிப்பிரபாட நடை அதாவது படமையில் தமிழ் அந்த நடை இருமணி வெள்ளாட்டு இனிக்கும் நடை என்று குறிப்பிடுகிறார். பழமையில் உள்ள பக்தர் ஆமத்திற்கு அம்முனியிலே தான் மாவதி சிவாச்சாரியார் பேருடைய எழுதினார். இந்த ஆமம் சைவ சித்தாந்தத்தின் பொக்கிஷம். அமரமான நாவலர் இதனை அம்முனியிலே வெளியிட்டார். ஆனால் அவரிடம் ஒரு சிந்தனை இருந்தது. இதனை தமிழ் மொழிகளுடன் வெளியிட வேண்டும் என்று சுவாமிகள் எழுதியிருந்தார். ஆனால் அது அவருடைய காலத்தில் கைகூடவில்லை. பௌத்தர விருத்தியை பௌத்தர ஆகமத்தை அதன் ஞானவாதத்தை வேந்தவர்களை கொண்டு மொழிபெயர்த்து தமிழே வெளியிட வேண்டும் என்பது இந்த பண்டிதமணியுடைய கருத்து. அதை இங்கே பதிந்து வைத்திருக்கின்றார். அமரவண நாவலருடைய அந்த சற்று மண்ணாலை புத்தகத்துக்கு வழங்கப்பட்ட பாசுரை கிராமங்களின் திவ்யவாதத்தை விளக்கெழுந்த நூல்கள் பத்ததிகள். இந்த பத்ததிகளை மையமாக கொண்டுதான் இவருடைய சிவாச்சாரியார்கள் கோயில்களை செய்கிறார்கள். ஈழத்திலும் தமிழ்நாட்டிலும் இந்த பத்ததிகளிலே அகோர சிவாச்சாரியாரின் பத்ததி தான் மிகவும் சிறப்பாக போற்றப்படுகிறது. இந்த வேளையில் பல கலை நிகழ்வுகள் சிறுவர்கள் இங்கு வாழ்க்கையோடு காத்திருக்கிறார்கள். தங்களுடைய நிகழ்வுகளை வெளிப்படுத்துவதற்கு நடனம், பேச்சு, கவிதை, நாடகம் என சில நிகழ்வுகள் உண்டு. நேர காலத்தோடு இந்த நிகழ்வுகளையும் நிறைவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு நிகழ்வுகள் தொடரும். அந்த வகையிலே முதலாவதாக
ஒரு செவிக்கு விருந்தாக பாடல் செல்வி அபிநயர் சமாளிக்கும் அவர்கள் பாடல் இப்போது இடம்பெறும். அதைத் தொடர்ந்து மூத்த விரிவுரையாளர் முன்னாள் இந்திய நாகரிகத்துறை தலைவர் தயார் பல்கலைக்கழகம் திருமதி நாச்சியார் சிவநாயகம் அவர்களுடைய உரையும் தொடர்ந்து சிறப்புரை Thank you.
எல்லாம் வல்ல மகா கணபதி பிள்ளையாருடைய ஆதார வந்தங்களை முதற்கண் வழங்கி இங்கே இந்த வைபவத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்புக்குரிய ஆசிரியர் திருவாளர் கோவரன் அவர்களே, இந்த ஸ்ரீ அம்பலவாணன் ஆச்சிரமம்
கலைஞர்களின் வரிசையில் தொடர்ந்து சிவசக்தி அறநெறி பாடசாலை மாணவிகளின் கலை நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. அதற்கு முதல் சிதங்கேணி இளைஞர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உரை இடம்பெற உள்ளது. இளைஞர் முன்னேற்ற கழகம் சார்பாக திரு விஜயகாந்த் அவர்கள் உரையாற்றுவார். அவரை அன்போடு அழைக்கிறேன். மகான் சைவம் தமிழும் தலைப்போவதற்காக மிகவும் அருள்பாடுபட்டது. இவர் 1852 1932 ஆண்டு காலப்பகுதியிலே ஆறுமுக நாவலருடைய தொண்டராய் இருந்து தமிழின் புலமையை மிகவும் சிறந்து விளங்கி, தமிழிலே மிகவும் புலமையாக சிறந்து விளங்கி சைவ சமயத்திற்காக, சைவ சமயத்தின் மறுமலர்ச்சிக்காகவும் இவர் பெரும் பாடுபட்டவர். இவர் அக்கால பகுதியிலே இந்தியாவுக்கு சென்று, இவர் சைவ சமயம் சார்பாக சிறப்பு சொற்களிலே நாம் ஆற்றியுள்ளார். இவர் சைவ சமயத்தை நெருங்குவதற்காக இவர் ஜாழ்பட்டு இரு கல்லூரியை நிறுவியுள்ளார். இந்த ஜாழ்பட்டு இரு கல்லூரியில் இவர் ஒரு நீண்ட காலமாக ஒரு முன்னுணர்வை கொண்ட ஒரு தீர்க்கசீலராக இருந்ததால இப்போது ஜாழ்பட்டு இரு கல்லூரி மிகவும் தலைத்தோங்கி வருகிறது. ஜாழ்பட்டு இரு கல்லூரி இப்போது அரசாங்கத்திலே நவோதயா திட்டத்திலே முன்னேறி வந்தது. இப்போ தற்காலிகமாக அரசாங்கம் 1000 பாடசாலை திட்டம் என்ற ஒரு செயற்பாட்டை நடைமுறைப்படுத்தியுள்ளது. அந்த 1000 பாடசாலை திட்டத்திலே 200 பாடசாலைகளுக்கு, அதாவது இலங்கையில 200 பாடசாலைகளுக்கு சூப்பர் கிரேட் என்ற வன்னியர் ஸ்கூலுக்கான சூப்பர் கிரேட் என்ற பெருமையை ஜாழ்பட்டு இரு கல்லூரி இப்போ பெற்றிருக்கிறது. அரசாங்கம் கடந்த காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள தொழில்நுட்பவியல் என்ற பாடம் வட்டுக்கோட்டை தேர்தல் தொகுதியிலே ஜாழ்பட்டு இரு கல்லூரி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஜாழ்பட்டு இரு கல்லூரியிலே சுமார் 1000 கணக்கான மாணவர்கள் தற்போது கல்வி கற்று வருகிறார்கள். இவர்களுக்கு இப்போ நவோதயா திட்டத்தின் செயற்பாடு, நவோதய கட்டடங்கள் வந்திருக்கின்றன. தற்போது நவீன தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் 60 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு நவீன ஆய்வுக்கூடம் ஒன்று கட்ட இருக்கின்றது. இன்னும் 15 மில்லியன் பெறுமதியான இன்னொரு 2 மாடி கட்டடத்தை கட்ட இருக்கின்றது. இப்படி இப்பாடசாலையில மிகவும் வளர்ச்சி அடைகிறது என்று சொன்னால் இந்த அம்பலமான நாவலரை இருந்தபடியால் தான் இப்படி இந்த வட்டியிலே கல்லூரி மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற வட்டுக்கோட்டை தொகுதியிலே, அதாவது வட்டுக்கோட்டை தேர்தல் தொகுதியில தற்போது சுழிகம் விக்டோரியா கல்லூரி இருக்கின்றது, திருஞான சம்பந்தார் ஸ்கூல் இருக்கின்றது, சன்னா சிவபுரா ஸ்கூல் இருக்கின்றது, ஜாழ்ப்பாண கல்லூரி இருக்கின்றது. ஆனால் ஜாழ்பட்டு இரு கல்லூரிக்கு இந்த தொழில்நுட்பவியல் பாடம், அதாவது சயின்ஸ் டெக்னாலஜி, என்ஜினியரிங் டெக்னாலஜி என்ற இந்த பாடம் அறிமுகப்படுத்தி ஜாழ்பட்டு இரு கல்லூரிக்கு கிடைத்துள்ளதை விட்டு நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். இப்போது ஜாழ்பட்டு இரு கல்லூரியில கடமையாற்றுகின்ற தனிச்சியர்கள் கடந்த விடாமுயற்சியான இப்போ கிணக்கு அந்த கட்டணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கடந்த பிரின்சிபல் இருந்த காலத்திலேயும் சித்தங்கேணியில மிகவும் நிதியை திரட்டி எங்களுடைய அருள்மாசிரியர்கள் இருந்த காலத்திலேயும், எங்கள் சிவகணேசன் ஆசிரியர் அதிபர் அவர்கள் இருந்த காலத்திலேயும் இந்த ஜாழ்பட்டு இரு கல்லூரியில் செயற்பாடுகள் மிகவும் திறமையாக இருந்தது. தற்போது இந்த 1000 பாடசாலை
நிகழ்வின் வரிசைக்கு சிவசக்தி அறநிலை பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகளை அடுத்து நடன நிகழ்வு செல்வி ஐஸ்வர்யா துரைராஜசிங்கம் அவர்களுடைய நடன ஆட்சியை இப்போது இடம்பெற உள்ளது. நடன ஆட்சியை தொடர்ந்து சிறப்பு பேச்சு பவானி அவர்களுடைய சிறப்பு பேச்சு, அதனைத் தொடர்ந்து பாட்டு, கவிதை, நாடகம் என்பனவும் இடம்பெற உள்ளன என்பதை தங்களுக்கு அறிந்து தர வேண்டும். இப்போது நடன நிகழ்வு நடைபெறும். Ah
சித்தங்கனி மண்ணில் இந்து கலாச்சார அலுவலர்கள் திணைக்கள பொறுப்பில் கடமையாற்றியிருந்த திருமதி பவானி முந்தர் அவர்கள் அவர் அகில ரீதியாக ஊடக வாயிலாக அறியப்பட்ட ஒருவர், கலைத்துறை சார்ந்து அதிக ஈடுபாடு கொண்டவர். அவர் இன்றைய இந்த அமலமாக நாவலர் ஆசிரியர் சிறப்பு விழாவிலே சிறப்புரையாற்ற வருகிறார். அவரை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். பணிந்து இன்றைய குருவாக இன்று அருளாட்சி செய்கின்ற அமலவான நாவலரையும் எனது மனதிலே இருத்தி இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்துகின்ற சகோதரர் கோபுரன் அவர்களே, இந்த நினைவாலயம் தோன்றுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த திருச்சிற்றம்பலம் ஐயா அவர்களே, அவர்கள் குடும்பத்தினரே, எனது அருமை குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். நான் நினைக்கின்றேன், இன்று மாலை 3:30 மணி முதல் ஒரு 5 மணி வரை இங்கே பல சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்து சிறப்புரையாற்றி சென்றார்கள். இப்பொழுது இதற்கு முன்னதாக ஒரு குழந்தை பாடினார், இன்னும் ஒரு குழந்தை நடனமாடினார். அதே வரிசையிலே தான் உங்கள் குழந்தை ஆக்கிய நானும் இங்கே உரையாற்றுவதற்கு வந்திருக்கின்றேன். இந்த ஒரு பிரதேசத்திலே ஆலயத்தை சூழ ஒரு மண்டபம் அமைகின்றது என்று சொன்னால், அந்த பிரதேசத்திலே சமயம் வளரப் போகின்றது, கலை வளரப் போகின்றது, கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் எல்லாம் பேணப்பட போகின்றன என்ற ஒரு அறிகுறியாக நமக்கு அது காட்சி அளிக்கும். ஆனால் இந்த சித்தங்கனி மண்ணிலே அந்த கலை, கலாச்சார, சமய பண்பாட்டு விழுமியங்கள் காலம் தொட்டு இங்கே ஊன்றி வளர்ந்த ஒன்றாகும். அதற்கு முக்கிய காரணம் நான் நினைக்கின்றேன், சித்தங்கனி மகாகணபதி பிள்ளையாரின் திருவருளும் ஒன்றுதான். ஏனென்று சொன்னால், நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இந்த இடத்திலே நிற்கின்றேன். ஏனென்று சொன்னால், நான் எங்கே எனது உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவும் சித்தங்கனி மகாகணபதி பிள்ளையாரின் திருவடியை நினைத்து என்றால் என்று சொல்லி எனது உரையை ஆரம்பிப்பேன். அது கண்டியாக இருந்தால் என்ன, கழுத்துறையாக இருந்தால் என்ன, அந்த உரை முடிவிலே அந்த கூட்டத்தில் இருந்து யாராவது ஒருவர் வந்து தொடர்பு
இருக்கிறா, குஞ்சக்கார இருக்கிறா, அதே நேரத்தில் நாதன் மாமா அவர்கள் எல்லாம் அந்த கூட்டு பிரார்த்தனை நடத்துவார்கள். நாங்கள் பாட வருவோம். அவர்கள் இந்த பிள்ளை நீ பாடு, பிரியா நீ பாடு, சூட்டி நீ பாடு, உங்களை முன்னுக்கு விட்டு விட்டு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலே திருமதி அருமையா அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த இடத்தை நான் நினைவு கூற வேண்டியவர் ஒருவர் என்னவென்று சொன்னால் மறைந்த உங்களது GS நவரத்னம் ஐயா அவர்கள். அவர் இந்த பிள்ளையார் கோயில் மண்டபத்திலே அதிகாலை 4 மணி தொடக்கம் 5 மணி வரை ஒவ்வொரு மாத பிறப்பிலும் எனக்கு 1 மணி நேரம் திருவாரூர் பாடுவதற்கு சந்தர்ப்பம் தந்தார். அந்த நான் உண்மையாக சொல்லுகிறேன், நான் அந்த கால பகுதியிலே நான் தேவாரங்களை பாடமாக்கினேன். இங்கே பிள்ளையார் கோயிலே பாட வேண்டும், அது மைக்கிலே பாட வேண்டும், அப்பொழுது நான் திறமையாக செய்ய வேண்டும் என்ற ஒரு அந்த ஆர்வத்தை எனக்கு தூண்டியவர் அந்த அமரர் நவரத்னம் GS அவர்கள். அவரை தொடர்ந்து அருமைய மாமா அவர்கள் அந்த உந்துதலை தந்தார்கள். இன்று நாங்கள் எங்கே எந்த இடத்திற்கு சென்றாலும் கூச்சவற்றை பாடுவதற்கோ பேசுவதற்கோ எனக்கு வழிவகை செய்தது இந்த மண்தான். இங்கே இருக்கின்ற இந்த பெரியவர்கள் தான். ஒரு உண்மையான ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், கொழும்பிலே ஒரு நடன நிகழ்ச்சி, ஒரு பிள்ளை நடனம் ஆடுகிறது சொன்னால் அந்த வீட்டிலே இருக்கின்ற ஒரு கார் டிரைவர் அந்த பிள்ளையை மேக்கப் செய்தபடி கொண்டு அந்த நிகழ்ச்சியை இறக்கி விடுவார். அந்த பிள்ளை டீச்சரோட சேர்ந்து அந்த ப்ரோக்ராமை செய்துட்டு திருப்பி காரில் ஏறிவிட்ட போகும். வீட்டில இருந்து யாருமே வர மாட்டார்கள். ஆனால் இங்கே ஒரு பவானி பாடப்போகுது, ஒரு பேச போகுதுன்னா அந்த ஒழுங்கே இருக்கிற அவ்வளவு பேர் வருவார்கள். பெற்றோர்கள் வந்தால் வருவது மட்டுமல்ல, அந்த ஒழுங்கில் இருக்கிற சின்னம்மா, பெரியம்மா, பக்கத்தை விட்டு அம்மா எல்லாருமே வந்து அங்கே அந்த பிள்ளைக்கு உற்சாகத்தை கொடுப்பார்கள். அத்தகைய ஒரு தரம் வாய்ந்த பெரியவர்கள் வாழ்கின்ற இந்த பூமியிலே இத்தகைய ஒரு மண்டபத்தை அமைத்து எதிர்கால சந்ததி சிறப்பான ஒரு களம் அமைத்திருக்கிறது என்பதை நான் இந்த இடத்தில் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது அமரமான நாவலர் அவர்கள் குருவை மதித்தார். அவருக்கு ஒரு தரமான குரு நாவலர் அமைந்தார். அந்த நாவலர் வழியை பின்பற்றி அவரை தனது பணியை முன்னெடுத்தார். அதே போல இந்த சிக்கல்களிலும் எனக்கு கூட தரமான ஆசிரியர்கள் அமைந்தார். நான் வந்தவுடனே விசாரித்தது நீலா டீச்சர் என்று நிலையிலோன்னு சொல்லி நான் இங்கேயுமே அவரை நினைவு கூறுவது வழக்கம். நீலா டீச்சர், சரஸ் டீச்சர் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போல இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தரமான குரு இந்த ஊரிலே இருக்கிறார்கள். அவர்கள் நம்மிடம் உள்ள கலைகளை, நம்மிடம் உள்ள புலமைகளை இந்த மண்டபத்திலே வைத்து குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த அமரவான நாவலர் நினைவாக அவர்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைத்து எனக்கு நீண்ட நாள் ஆசை, இந்த பிள்ளையார் கோயில் வீதியை அறநெறி பாடசாலை நடத்த வேண்டும் என்பது. ஏனென்றால் இந்த அறநெறி பாடசாலை அபிவிருத்தி தான் எனது தொழில். அந்த வகையிலே இந்த பிரதேசத்திலும் நல்லூர் அறநெறி பாடசாலை நடைபெற வேண்டும். இன்னொரு பெருமையான விடயம், அகில இந்திய ரீதியாக இந்து கலாச்சார அமைச்சால் நடத்தப்பட்ட அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கான முதலில் போட்டியிலே இந்த பிரதேசத்தை சேர்ந்த சிவசக்தி அறநெறி பாடசாலை சிறந்த அறநெறி பாடசாலையாக தெரிவு செய்யப்பட்டதை நீங்கள் அறிந்திருப்பீர்களோ என்னமோ தெரியாது. ஆனால் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அங்கே கொழும்பிலே வந்து அவர்கள் அந்த பரிசையும் பெற்றுக் கொண்டார்கள். எனக்கு அது பெருமையாக இருந்தது. அதே போல இந்த அம்பலவான நாவலர் மண்டபத்திலேயும் ஒரு அறநெறி பாடசாலை தொடங்கப்பட வேண்டும். அதில் பயிர்கின்ற மாணவர்கள் இந்த தேசிய மட்ட போட்டிகள் எல்லாம் சிறந்த மாணவர்களாக பரிசு பெற வேண்டும். அவற்றை நான் பெருமையாக கண்டு கழிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலையும் இந்த பெரியவர் பிள்ளையாரிடம் முன்வைத்து இத்தகைய ஒரு நல்ல பணியை செய்த சித்தம்பலம் ஐயா அவர்கள் சிறந்த ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானை வேண்டி இந்த சந்தர்ப்பத்தை தந்த இந்த விழா குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த முக்கியமான மாலை வேளை ஊர் மனம் கமல, ஊர் உணர்வு, ஊர் கூடி தேர்ந்தெடுப்போம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் எப்படி ஊர் ஒரு சமுதாயத்தை வளர்ப்பதற்கு துணை நிற்க வேண்டும் என்கின்ற அந்த உண்மையை உணர்வு பூர்வமாக ஒரு தரிசனத்தோடு தன்னுடைய அனுபவத்தோடு பற்றோடு முன்வைத்து சென்றார்
திருமதி பவானி முகுந்தன் அவர்கள். இது எல்லாருடைய சித்தங்களையும் தொட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் ஒரு ஊரினுடைய பெருமை. அந்த மண்வாசம், அந்த உணர்வு, அந்த முழுக்கு, அது ஒருவரோடு தொலைந்து போகக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கு மீள வேண்டும் என்று கூறி தொடர்ந்து சிவசக்தி அறநிலை பாடசாலை மாணவிகளின் கலை நிகழ்வுகள் இப்போது நடைபெற உள்ளன. அருமையான பேச்சை நிகழ்த்திய பவானி முகுந்தன் அவர்களுக்கு நன்றிகள். நிகழ்வுகளின் வரிசையில் அடுத்து கவிதை செல்வி வினோஜா ராசலிங்கம் அவர்கள். கவிதையை தொடர்ந்து நடன நிகழ்வும் நாடகத்துடன் நிகழ்வுகள் நிறைவு பெற உள்ளன என்பதையும் தங்கள் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து நிகழ்வின் வரிசையில் பேச்சு இடம்பெற உள்ளது. செல்வி நர்மதா லிங்கமயம் அவர்களுடைய பேச்சு. இப்போது நர்மதா லிங்கமயம் அவர்களுடைய பேச்சு இடம்பெறும். பெற்றோர்களுக்கும் என் சகோதரர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். காவி ஏற்று துறவு போட்டார். இவருக்கு திருவாவடுதுறை ஆதீனம் நாவலர் என்னும் பட்டத்தை சூட்டி கௌரவ
ஏற்பட்டது. தாம் குருவான நாவலரை போன்று தானும் பாடசாலை அமைக்கும் பணியில் இவரும் ஈடுபட்டார். இதன் பிரகாரமாக தனது சொந்த காணியையும் தனது உறவினரை காணியையும் பெற்றுக் கொண்டு வட்டு இந்த கல்லூரியை அமைத்தார். இதற்கான அத்திவாரத்தை 1894 ஆண்டு விஜயதசமி தினத்தன்று நாட்டினார். தாய் நாட்டிலும் சேய் நாட்டிலும் பிரசங்கம் மேற்கொண்டார். வண்ணாப்பண்ணை வேதனை, வட்டுக்கோட்டை கீரிமலை போன்ற இடங்களிலும் கொழும்பு விவேகானந்தா சபைகளிலும் சொற்பொழிவு ஆற்றினார். கொழும்பு விவேகானந்தா சபையில் ஆறுமுக நாவலை குருபூசை தினத்தன்று சிறப்போன் ராமநாதனின் தலைமையில் மேற்கொண்ட நிகழ்ச்சியில் இவர் சொற்பொழிவு ஆற்றினார். இதுவே இவரது இறுதி சொற்பொழிவு ஆகும். சிதம்பர தேவார பாடசாலையிலும் இவர் சொற்பொழிவு ஆற்றினார். சிதம்பரத்திலே அவருடைய இல்லத்திலே 1932 சித்திரை திங்களில் கரணி நட்சத்திரத்தில் சிவபதம் அடைந்தார். இவரின் பேரனான சபாரத்னம் திருச்சிற்றம்பலம் அவர்கள் அம்பலமா நாவலின் வரலாற்றை அறிவதற்கு எமது ஊரான சிற்றக்கரையில் ஒரு ஆச்சரிய மண்டபத்தை கட்டிவிட்டு எம்மை போன்ற சிறியோர்கள் என்றும் அறிந்து கொள்வதற்கு இதை ஸ்தாபித்து உள்ளார் என்பதனை பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. நிகழ்வுகளின் வரிசையிலே ஒரு கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெறவுள்ளது. ஸ்ரீலஸ்ரீ அமலவான நாவலர் ஆசிரமத்தினுடைய திறப்பு விழா நிகழ்வை முழுமையான வகையிலும் நெறிப்படுத்தி அதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்து பெருமைப்படுத்திய திருவாளர் அருள்மயம் மற்றும் திருவாளர் கணேசன் அவர்களை இன்றைய சபாரட்டம் திருச்சிற்றம்பலம் அவர்கள் பரம்பரையில் வந்த சபாரட்டம் திருச்சிற்றம்பலம் அவர்கள் கௌரவித்து அவ்விருவரை சிறப்பிக்க உள்ளார். ஆகவே திருவாளர் அருள்மயம் மற்றும் திருவாளர் கணேசன் அவர்களை இங்கு வந்து இந்த கௌரவிப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்விழாவிற்கு நடன நிகழ்வு இடம்பெற உள்ளது. ஸ்ரீ ஆரணி ஜீவேந்திரன் அவர்களுடைய நடன ஆட்சியை அடுத்து இடம்பெறும்.
அடுத்து பொன்மொழிகள் செல்வி ஐஸ்வர்யா புரகாதிசியம் அவர்கள். பொன்மொழியை தொடர்ந்து நடனம், நாடகம் ஆகிய இரு நிகழ்வுகளுடன் நிகழ்வுகள் நிறைவு பெற உள்ளது. தற்போது பொன்மொழிகள் ஐஸ்வர்யா புரகாதிசியம்.
சுவாமி ராஜ்குமார் அவர்களுக்கு நன்றிகள். நிகழ்வுகளின் வரிசையில் எங்கள் நாடகம் நன்றியுடையோடு நிகழ்வுகள் நிறைவுற உள்ளன. இப்போது நாடகம் இடம்பெறும். நாடகத்தில் அபிநயா சவாலிகள் ஜெரணி அருஞ்செல்வம், நிதிலா சுந்தராசா, ஜென்சாசா, ராசலிங்கம், மதினா